இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சாவழியை மத்தேயு எழுதும்போது ஆபிரகாமின் குமாரன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹிஸ்டரியை கொண்டு வந்து யோசேப்பில் அவர் முடிப்பார். லூக்கா புஸ்தகத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா அவர் மரியாலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆபிரகாம் வரைக்கும் போய் அங்கேயும் முடிக்காமல் அதை எடுத்துகிட்டு போய் ஆதாமில் கனெக்ட் பண்ணி அந்த ஆதாம் தேவன்லேருந்து வந்தவன் சொல்லி ஒரு படி மேலே போய் இயேசு கிறிஸ்துடைய ஜீனாலஜி அவர் டீட்டெயில் பண்ணியிருப்பார். ஏன்னா லூக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே எழுதும்போது ரொம்ப தீர விசாரித்து ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி புஸ்தகமாக எழுதக்கூடிய ஒரு திறமை பெற்றவர். அவர் ஒரு மருத்துவர். இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்சுற மாதிரி யோவான் இயேசு கிறிஸ்துடைய ஜீனாலஜியை பற்றி எழுதுவார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 1:1 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்லுவார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு. மத்தேயு எழுதின ஜீனாலஜிக்கும் லூக்கா எழுதின ஜீனாலஜிக்கும் இருக்கிற அந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டி போய் இயேசு கிறிஸ்துவனுடைய பியாண்ட் த தியரி டார்க் ஏஜஸ்ல இருக்கக்கூடிய அவர் முதலாக பிதாவாகிய தேவனால வார்த்தையாக படைக்கப்பட்டு, அதாவது லோகோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தனித்துவமான நிலைமையில இருந்ததுலேருந்து அவருடைய ஜீனாலஜியை யோவான் எழுதி கொடுப்பார். அப்போது யோவான் ஏன் இப்படி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, யோவான் இயேசு கிறிஸ்து கூட அதிகமாக பழகின ஒரு நபர். நீங்கள் மற்ற 3 சுவிசேஷ புஸ்தகங்கள்லையும் இருக்கக்கூடிய இயேசுவை பற்றின இன்ஃபர்மேஷன், அவருடைய லைஃப் ஸ்டைலு, அவர் போனது வந்த இடம், அவர் செய்த அற்புதங்கள், அவர் பழகின நபர்கள், அவருடைய முடிவு, இது எல்லாத்தையும் விட யோவானில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசின இன்ஃபர்மேஷன், பேசின விஷயங்கள் தான் அதில் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கும். அதில் குறிப்பாக அவர் பரலோகத்திலிருந்து வந்தவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறி போனவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி யோவான் 5 யோவான் 3 சொன்னதை படிக்க முடியும். இன்னும் ஒரு அற்புதமான விஷயத்த அந்த புஸ்தகத்தில் படிக்க முடியும். என்னன்னா, யோவான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஜீவனை நான் அப்படியே வச்சுக்கிறதுக்கோ எனக்கு உரிமை இருக்குது, அந்த ஜீவனை இந்த உலகத்துக்கு பலியாக கொடுக்கறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது. அதாவது நான் நினச்சா பலியாகலாம், நான் விருப்பப்படலைன்னா இந்த உலகத்துக்காக நான் பலியாகணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டை பேசினதை யோவான் மட்டும்தான் எடுத்து எழுதியிருப்பார். வேறு யாருமே அதை எழுதியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மிக மிக பெரிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரொம்ப டார்க் ஏஜஸில் இருந்த சீக்ரெட்டு இனி வரப்போகக்கூடிய உலகத்தில் அவர் இருக்கக்கூடிய நிலைமை, அவரை நம்பி வரக்கூடிய சீஷர்களுடைய நிலைமை, இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக கன்வெர்ட் ஆவாங்க, எப்படி உயர்நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆழமான தத்ரூபமான விஷயங்களை இந்த யோவான் புஸ்தகத்தில் மட்டும்தான் நம்ம படிக்கணும். அதனால தான் இந்த வேதத்தை நம்ம எப்போ படித்தாலும் அதை எழுதியிருக்கிற நபர்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க தேவனோடு கூட எந்த அளவுக்கு உறவோடு எவ்வளவு தேவனை கற்றுக்கொண்டு பேசியிருக்கிறாங்க, தேவனுடைய ஆவியில் எந்த அளவுக்கு வழிநடத்தப்பட்டு எழுதியிருக்கிறாங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா பைபிள் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நாம் ஏதோ எடுத்தோம் படித்தோம் அப்படின்னு வேதத்தை படித்தோம் அப்படின்னா ஒரு காலத்துலேயும் வேதத்தில் இருக்கிற மகத்துவமான உண்மைகளை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கவே முடியாது. ஆகவே இந்த மாதிரி தேவனை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்த ரகசியங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா பைபிளை நம்ம அதிகமாக நம்பணும், பைபிளை நாம் அதிகமாக படிக்கணும்.